வணக்கம். இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி செய்ய போகிறோம். எக் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 1.5 கப்பு பாஸ்மதி அரிசி வந்து அரை மணிக்கூர் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 5 முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இந்த 1.5 கப்பு அரிசிக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசிக்கு. மற்றபடி நீங்கள் ஜீரக சம்பாவோ இல்லை நார்மல் ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இது வந்து புதினா கொத்தமல்லி. இது வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு. இதுக்கு மசாலா வந்து மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு பட்டை, சோம்பு, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய், இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு. இதுதான் இந்த முட்டை பிரியாணிக்கு தேவையான இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த ஆயிலில் தான் வந்து வெங்காயத்தை வந்து வறுத்து எடுத்தேன். அதே ஆயிலே வந்துட்டு நம்ம முட்டையை இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். சும்மா வெறுமனையாக நம்ம அவிச்ச முட்டையை அதில் போட்டோம்னா மசாலா இறங்காது. அதனால் அது சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு. இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து முட்டையை வந்து வேக வச்சு இந்த மாதிரி முட்டையை சுற்றி இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா உங்களுக்கு உள்ள நல்லா இறங்கும். இப்போ இது எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். இந்த முட்டையை ரொம்ப நேரம் இதில் போட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம். அப்புறம் முட்டை வந்து ரொம்ப ஹார்டாயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா இந்த மசாலா உள்ள இறங்குறது வரைக்கும் கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் போட்டால் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது ரப்பர் ஆகிடும் ஒரு மாதிரி முட்டை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இங்கே குக்கர்லாம் இதெல்லாம் வச்சு சேர்த்து பண்ணும்போது முட்டையும் அதிலே போட்டுருவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மசாலா அதுக்குள்ளே இறங்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டையை எடுத்து வச்சிடலாம். முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு குக்கரில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அந்த வெங்காயம் வறுத்த எண்ணெயும் ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு. இது நம்ம தாளிக்க வச்சுருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம். இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்குவாங்க. அப்புறமா பச்சை மிளகா 2 பச்சை மிளகாவை நான் இப்படி 2ஆக கீறி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா வதக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுமே வந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் பிரியாணிக்கு.
வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து எல்லா மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பொடியை வரைச்சோ போட்டுக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துடலாம். தயிரையும் தக்காளியையும் போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த தக்காளி இந்த தயிர் எல்லாமே வந்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்போ உங்களுக்கு தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து ஒரு தொக்கு மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மொத்த பிரியாணிக்குமே சேர்த்தே நான் உப்பு போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இது தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசி இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லாட்டி அரிசி வந்து உடஞ்சிடும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி அதில் ஊற்றிடலாம். இப்போ அரிசி போட்டு நம்ம நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. தண்ணி எல்லாமே நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம விசில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இதை மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்கே முட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை இதில் வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம்ல, இதையும் போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இனி இதை வந்து மூடி போட்டு விசில் வச்சுக்கலாம். ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ ஒரு விசில் போய்
நல்ல ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இதை திறந்து பார்க்கலாம். ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறமா தரீங்க. சூப்பர். அப்படியே கமகமான வாசனை தூக்குது. பாருங்கள் அரிசி எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இதை அப்படியே மெதுவாக உடச்சிடாமல் ஒரு பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சூப்பராட்டு நம்மளோட முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு கூட தொட்டுக்க ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். ரெண்டும் செம காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.